இன்றைக்கி நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படின்னு செய்ய போகிறோம். அதுக்கு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அது கூடவே பட்டை ஒரு 2 துண்டு, கிராம்பு 3, கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வதக்கிக்க போகிறோம். கருவேப்பிலை கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம இதை மசாலாவாக அரைக்க போகிறோம். குழம்புக்காக வதக்கின மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது தாளிப்புக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து பெரிய வெங்காயம் 1 எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன் பொடியாக. கருவேப்பிலை இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மசாலா பொடி தேவை, அதை நான் தாளிக்கும் போது சொல்கிறேன். கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வதக்கிக்கலாம். இது கூடயே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும், பச்சை வாசம் போக வரைக்கும். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை நான் உடச்சி ஊற்ற போகிறேன். 5 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இது அப்படியே வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கலக்கி விடலாம். ஓகே, இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தான் முட்டையெல்லாம் பாருங்கள் வெந்து மேலே வந்துருக்கு. இதோ அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். நான் தோசைக்கு செஞ்சுருக்கேன். சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் இது சூட் ஆகும். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரெடி.